கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 10 வயது சிறுவனை துரத்தி சென்று கடித்து குதறிய வெறிநாயின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? தற்போது சிறுவனின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சியில் ஏராளமான தெருநாய்களானது சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள், முதியவர்கள், குழந்தைகள், ஆடு மாடுகள் மற்றும் பொதுமக்களை துரத்தி கடித்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இது சம்பந்தமாக எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை பள்ளப்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட செல்லுமிரான் பகுதியைச் சேர்ந்த தமிமுன் அன்சாரி என்ற 10 வயது சிறுவன் அங்குள்ள பள்ளி ஒன்றில் 5ஆம் வகுப்பு படித்து வரும் அவர் இன்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வெறிநாய் ஒன்று சிறுவனை துரத்தி கடித்துள்ளது. வலி தாங்க முடியாத சிறுவன் அலறி துடித்து அங்கிருந்த அந்த சிறுவனின் சத்தத்தை கேட்ட அருகே இருந்தவர்கள் நாயை துரத்திவிட்டு காயமடைந்த சிறுவனை பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தற்போது சிறுவன் மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது அந்த சிறுவனை வெறிநாயை துரத்தி கடித்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.